நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல. காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த மேவிபோசேத்தை நீங்க நினைச்சு பாருங்க. 2 காலும் முடமா இருக்கிறவங்க வந்து தண்ணி தாகம் எடுத்தா கூட தண்ணி கேட்க முடியாது. ஏன்னா அவன் தாகத்தோடையே இருப்பான். தண்ணி கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யார்கிட்ட கேட்கறது? ஒரு டைமுக்கு 3 டைம் கேட்டா நமக்கு நிறைய பேருக்கு கோபம் வரும். சும்மா கிடக்க வேண்டியது தானே. கால் இல்லைன்னாலும் அப்படி எவ்வளவு திட்டு வாங்கியிருப்பான். ஆனா திடீர்னு ராஜாவுனுடைய அன்பு இவனுக்கு நேராய் திரும்பி 36 பேரை ஃபுல் டைம் ஜாப் ஒரே ஒரு மனுஷனுக்காக. அதுதான் ஏசப்பாவுனுடைய அன்பு. அதுதான் ஏசப்பாவுனுடைய அன்பு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை நான் என் அன்பின் கயிறுகளால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. தலைமையில கையை வச்சு இந்த பிளஸ்ஸிங் உங்க தலைமையில இருக்கட்டும். கர்த்தர் தூதர்களை அனுப்ப போறாரு. உங்க வேலைகளை கர்த்தர் சுலபமாக்க போறாரு. உங்க பிரச்சனைகளை ஆண்டவர் சுலபமாக்க போறாரு. உங்களுக்காக ஆண்டவர் தூதர்களை அனுப்ப போறாரு. உங்களுக்காக ஆண்டவர் ஆட்களை எழுப்ப போறாரு. உங்களுக்கு பின்பாக இருந்து உங்களை சப்போர்ட் பண்றதற்கு, பின்பாக இருந்து உங்களை தூக்கி விடுறதற்கு, பின்பாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆரோனையும் ஊர்களையும் கர்த்தர் எழுப்பி இன்னும் மகிமையாய். ஆமென். Thank you, Jesus.